வாங்க இன்னைக்கு நாம ஹென்றி மார்ட்டினோட ஊக்கமளிக்கிற கதையை தொடர்ந்து பார்க்கலாம். தன்னோட நம்பிக்கைக்காக சொந்த நாட்டையும் குடும்பத்தையும் விட்டுட்டு இந்தியாவுக்கு பயணம் செஞ்ச ஒருத்தரோட தியாகத்தை பத்தி தான் நாம இப்ப விரிவாக பார்க்க போறோம். ஹென்ரியோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இத பத்தி யோசிச்சு பாருங்களேன். நீங்க உண்மையா நம்புற ஒரு விஷயத்துக்காக உங்க வீடு, குடும்பம், சொந்த ஊருன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப தூரம் பயணம் செய்ய முடியுமா? ஹென்றி செஞ்சது அதான். இந்த கதை எங்கிருந்து தொடங்குதுன்னா, ஹென்றி மார்ட்டின் எடுத்த ஒரு மகத்தான முடிவுல இருந்துதான். அது அவரோட வாழ்க்கைய மட்டும் அல்ல, பலரோட வாழ்க்கையையும் மாத்துச்சு. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். வருஷம் 1805. ஹென்றி மார்ட்டின் தன்னோட சொந்த நாடான இங்கிலாண்டை விட்டுட்டு இந்தியாவுக்கு பயணம் செய்யணும்னு ஒரு பெரிய முடிவை எடுக்கிறாரு. இது ஏதோ சும்மா எடுத்த முடிவு கிடையாது. யோசிச்சு பாருங்க நண்பர்கள், குடும்பம், ஒரு நல்ல வசதியான வாழ்க்கைன்னு தனக்கு பழக்கமான எல்லாத்தையும் அவர் விட்டுட்டு வந்தார். ஏன்னா அவரோட நோக்கம் அது எல்லாம் விட ரொம்ப பெரியதா இருந்துச்சு. இப்போ அவரோட பயணத்துல இருந்த பெரிய சவாலை பத்தி பார்க்கலாம். அதாவது அந்த கடல் பயணம். 1800களில் கடல் பயணம்ங்கிறது உயிரை பணைய வைக்கிற ஒரு விஷயம். இப்ப மாதிரி அப்போ விமானம் எல்லாம் கிடையாது. ஏன் வேகமா போற கப்பல்கள் கூட கிடையாது. ரொம்ப மெதுவான ஆபத்துகள் நிறைந்த ஒரு பயணமா தான் அது இருந்துச்சு. அந்த கடல் பயணம் எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? மாச கணக்குல. ஏன் கிட்டத்தட்ட ஒரு வருஷமே ஆயிடுச்சு. 1805ல் இங்கிலாந்துல கிளம்புனவர் இந்தியா வந்து சேர 1806 ஆயிடுச்சு. கப்பல் மெதுவா கரையை விட்டு நகரும் போது ஹென்ரிக்கு நல்லாவே தெரியும், ஒருவேளை இதுதான் தன்னோட தாய்நாட்டை பார்க்கற கடைசி தடவையா இருக்கலான்னு. அப்போ எதுக்காக இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுத்தாரு? ஏதோ அட்வென்ச்சருக்காகவா? இல்லவே இல்ல. இந்திய மக்களுக்கு சேவை செய்யணும்னு கடவுள் தன்னை அழைக்கிறதா அவர் முழுசா நம்பினாரு. ஒரு வழியா இந்தியா வந்து இறங்குனதும் அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. அவர் இங்கிலாந்துல பார்த்த உலகத்துக்கும் இங்க இருந்த உலகத்துக்கும் துளி கூட சம்பந்தமே இல்ல. சுட்டெரிக்கிற வெயில், எப்பவும் கூட்டமா இருக்கிற தெருக்கள், புரியாத புது புது மொழிகள், வித்தியாசமான பழக்க வழக்கங்கள்னு எல்லாமே அவருக்கு ரொம்பவே புதுசா இருந்துச்சு. அவர் இங்க வந்தது ஒரு போதகரா வேலை செய்யத்தான். ஆனா அவரோட மனசுல இருந்த ஆசை எல்லாம் இங்க இருக்கிற சாதாரண மக்கள் கிட்ட பேசி பழகி அவங்களுக்கு ஒரு அன்பான செய்தியை சொல்லணுங்கிறது தான். ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் வந்துச்சு. என்னன்னா, அவர் பேசுற இங்கிலீஷ் மொழி இங்க பெரும்பாலான மக்களுக்கு புரியல. அப்போ எப்படி அவரால அவரோட செய்திய பகிர்ந்துக்க முடியும்? இப்போ ஹென்றி ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வராரு. இங்க அவர் எடுக்க போற முடிவு தான் அவரோட ஒட்டுமொத்த சேவையுமே தீர்மானிக்க போகுது. அவருக்கு முன்னாடி 2 வழிகள் இருந்துச்சு. ஒன்னு ரொம்ப சுலபமான வழி, இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் இங்கிலீஷ் கத்துக்கணும்னு சொல்றது. இன்னொன்னு ரொம்ப கஷ்டமான வழி, அவரே இங்க இருக்கிற மொழிகளை கத்துக்க முயற்சி பண்றது. அவர் எந்த வழியை தேர்ந்தெடுத்தார்னு நினைக்கிறீங்க? ஆமா, அந்த கஷ்டமான பாதையை தான் தேர்ந்தெடுத்தாரு. மனத்தாழ்மையோட, உண்மையான சேவையோட பாதையை தேர்ந்தெடுத்தாரு. இது சொல்றதுக்கு வேணா சுலபமா இருக்கலாம். ஆனா ஒரு புது மொழியை கத்துக்கிறதுக்கு எவ்வளவு பொறுமை வேணும், தெரியாத விஷயத்த மத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க எவ்வளவு மனத்தாழ்மை வேணும், தப்பு செஞ்சாலும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணணும். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. அப்போ ஒரு கேள்வி வருது, ஏன் அவர் இவ்வளோ கஷ்டப்படணும்? அவரோட இந்த எல்லா உழைப்புக்கும் பின்னாடி இருந்தது ஒரே ஒரு சக்தி தான். அது கடவுளோட அன்பு. கடவுள் தான் மேல காட்டுற அன்பை மத்தவங்களுக்கும் காட்டணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அவ்வளவுதான். ஹென்றி மார்ட்டினோட வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக் கொடுக்குது. நமக்காக மட்டும் இல்லாம ஒரு பெரிய நோக்கத்துக்காக வாழ்றதுன்னா என்னன்னு நமக்கு காட்டுது. இந்த அன்பு தான் அவரை இயக்குச்சு. இதனாலதான் தன்னோட எல்லா வசதிகளையும் விட்டுட்டு தனக்கு சம்பந்தமே இல்லாத வேற மாதிரி இருக்கிற மக்களுக்காக சேவை செய்ய வந்தாரு. அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா, அன்புங்கிறது சும்மா வார்த்தை இல்ல, அது ஒரு செயல். கடவுளோட வார்த்தை அந்த மக்களுக்கு புரியணும்னு அவர் பட்ட கஷ்டத்துல அந்த அன்பை நம்மால பார்க்க முடியுது. தன்னோட வீடு, நாடு, மொழின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு புது மொழிகளை கத்துக்கிட்டு மத்தவங்களுக்காகவே வாழ்ந்தது மூலமா ஹென்றி மார்ட்டின் ஒண்ணு தெளிவா காட்டினாரு. அவர் கடவுளுக்கு முதலிடம் கொடுத்தாரு. ஹென்ரியோட கதை இங்க முடியுது. ஆனா அது நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம எப்படி கடவுளுக்கு முதலிடம் கொடுக்க போறோம்? இது நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.